இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே, சாரி சார். ஓகே. பரவாயில்லையே, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்ட. எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான். நீ கோவப்பட்டு இப்பதான் நான் பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாது. கோவத்திலேயே நீ அழகா தான் இருக்க. மாமா, இது ஆபீஸ் டைம். இப்பதான் டியூட்டி டைம்ல ஓபி அடிக்க கூடாதுன்னு ஸ்டாஃபுக்கு அட்வைஸ் பண்ண. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்டாஃபுக்கு தான். மாமா, இது ஆபீஸ் மாமா. யாராவது வந்துட போறாங்க. வந்தா என்ன? நீ நம்ம ஸ்டாஃபை கூப்பிட்டு விசாரிச்சல, அந்த மாதிரி நான் ஒண்ணு விசாரிக்கிறேன். மாமா ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. இது ஆபீஸ் தானே மாமா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா அன்னைக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு. ஐயோ, நீ அதை விடவே மாட்டியா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா தானே நடக்கும். கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சில பேர் சதி பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க அக்னி குண்ட யாகம் பண்ணணும். அக்னி குண்ட யாகம் பண்ணும்போது உங்களுக்கு எதிரா சதி பண்றவங்களோட எதிர்ப்புகள் எல்லாம் அந்த யாக நெருப்புல சாம்பலாயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்கும். அப்படின்னா அக்னி குண்டம் யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. கல்யாணம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாண மண்டபம் பக்கத்துல நான் அக்னி குண்ட யாகத்தை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருப்பேன். தாலி கட்டி முடிகிற வரைக்கும் யாகம் நடக்கணும். அப்படியே பண்ணிடலாம். நல்லதும்மா. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. இப்போ இந்த அக்னி குண்ட யாகம்லாம் தேவையா? கேக்குற கேள்விய பாரு. நம்பூதிரி என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டீங்கல்ல? நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த அக்னி குண்டம் யாகம் கண்டிப்பா தேவைதான். ஒருவேளை ஏதாவது ஒண்ணு நடந்து கல்யாணம் தடப்பட்டு போச்சுன்னா அந்த அக்னி குண்டத்துல நான் இறங்கிடுவேன். இது எதிர்பார்க்கவே இல்லையே. செம்ம ஜாக்பாட். அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னா ஆதி மித்ரா கழுத்துல தாலி கட்டி தான் தீரணும். அப்படி தாலி கட்டாம அகிலாண்டேஸ்வரி உயிரை காப்பாத்தணும்னா அதுக்கு மித்ரா என்னுடைய தங்கச்சி நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு அகிலாண்டேஸ்வரி கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கணும். கரெக்ட் தான் நந்தினி. ஆதிக்கு அம்மா மேல இருக்கிற பாசத்துல ஆதாரத்தை வெறி கொண்டு தேடி அலைவான். அதனால ஆதி கிட்ட மித்ரா மாட்டிக்க கூடாது ஆண்டி. அப்படி மித்ரா மாட்டிக்கிட்டா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிற மொத்த கேமும் க்ளோஸ். அதனால இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுது நந்தினி. இனிமே ஆதி எங்க போறான் என்ன பண்றான்னு அவன் பின்னாலேயே கண் குத்தி பாம்பா நான் கண்காணிக்கிறேன். நீ கவலைப்படாத. இந்த ஆட்டத்துல நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எங்க? நானும் மித்ராவும் எங்க வரணும்? நம்ம கல்யாண மண்டபம் தாண்டி இருக்கிற வேலைப்பாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுங்கம்மா.
வேலைப்பாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே? ஆமா நந்தினி, நீங்க 12 மணி வாக்குல வந்தா போதும். வந்ததும் கையெழுத்து போட்டு உடனே நீங்க போயிடலாம். 12 மணிக்கு தானே வரணும். நான் மித்ராவோட நாளைக்கு வந்துடுறேன் மாமா. சரிங்க மாமா, நாளைக்கு நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரிம்மா. ஹலோ, நான் விசு பேசுறேன் சார். சொல்லுங்க சார், ஒரு முக்கியமான விஷயம். நந்தினியும் மித்ராவும் நாளைக்கு வெளியில ஒண்ணா போறாங்க. ஒண்ணா போறாங்களா? எதுக்காக வெளியே போறாங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனா? ஆமா சார். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்களும் நந்தினி கூட போவீங்களா? கண்டிப்பா போவேன் சார். நந்தினி என்னை கூட்டிட்டு போவாங்க. நல்லதா போச்சு. நீங்க ஒன்று பண்ணுங்க, நந்தினி மித்ராவும் ஒண்ணா இருக்கிறத அவங்களுக்கு தெரியாம போட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே சார், கண்டிப்பா அனுப்புறேன் சார். முடியும்ல? முடியும் சார், கண்டிப்பா அனுப்புறேன் சார். சரி, பார்த்து கவனமா இருங்க விசு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி. நெட்டு வேற கிடைக்கல, வீடியோ சென்ட் ஆக மாட்டேங்குது. தள்ளி நின்று பார்ப்போமா? தள்ளி போய் பார்ப்போம். சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். நான் கிளம்புறேன் மித்ரா. சரிங்க மாமா. அப்புறம் மித்ரா, நந்தினி உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா. கவனமா இருந்து காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். விசு, போலாமா? போலாம் மேடம். கார்ல போகும்போது சிக்னல் கிடைக்கும், நம்ம அப்ப சென்ட் பண்ணிடலாம். மித்ரா, பார்த்து பத்திரமா போயின்னு. ஓகே, ஓகே. வரமாமா. போலாம் மேடம். என்னாச்சு மேடம்? எனக்கு வேண்டியவங்க வருவாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இப்ப கிளம்பிடலாம். சரி மேடம். ஏய், இறங்குடா. மேடம், என்ன மேடம்? அதான் இறங்குன்னு சொல்றாங்கல்ல, இறங்குடா. மேடம், டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு போங்கடா. சம்பளத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு விசுவாசத்தை அந்த ஆதிக்கிட்ட காட்டுறியா? என்ன மேடம் சொல்றீங்க? நானும் மித்ராவும் ஒன்னா இருக்கிற வீடியோ எடுத்து ஆதிக்கு அனுப்பதானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த. என்னது இது? மேடம், நான் வீடியோ எடுத்தேன், ஆனா அனுப்பல மேடம். என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். நான் என்னோட எதிரியவே மன்னிக்க மாட்டேன். என் கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்கிற உன்ன மன்னிப்பனா? இவனை கொண்டு போய் நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. ஓகே மேடம். பச்சை துரோகம் பண்ண இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. இந்த இடம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதி சார் தான் சொன்னாரு. ஆதி சாரா? அவருக்கு எப்படி நான் மாட்டேன்னு தெரியும்? லாஸ்ட் வீக் ஆதி சார் உனக்கு ஒரு பர்ஸ் கிஃப்ட் பண்ணாரே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதான் இது. நந்தினியால உனக்கு ஏதாவது ஆபத்து நான் தெரிஞ்சுக்க இந்த பர்சுக்குள்ள ஆதி சார் ஒரு ட்ராக்கரும் மைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு.
இந்த பர்ஸ்ல இருக்கிற ட்ராக்கர் மூலமா தான் உனக்கு நந்தினியால ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகவல் சொல்லி போலீஸ கூட்டிட்டு போக சொன்னாரு. அதான் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. சரி வா போலாம். அவங்கள விட்டுறக்கூடாது. ஹலோ, என்ன அவனை குடோன்ல அடைச்சு வச்சிட்டீங்களா? மேடம் அது வந்து மேடம். என்ன தயங்குற? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டானா? அவன் தப்பிச்சு ஓடல மேடம், நாங்க தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். நீங்க தப்பிச்சு ஓடி வந்தீங்களா? என்ன சொல்ற? ஆதி வந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானா? ஆதி எல்லாம் வரல மேடம், போலீஸ் வந்துருச்சு மேடம். என்ன போலீஸ் வந்துச்சா? எப்படி? தெரியல மேடம், நாங்க அவனை குடோன்ல கூட்டு போய் கட்டி வச்சிருந்தோம் மேடம். திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க மேடம். மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன் மேடம். நீங்க யாரும் போலீஸ் கையில மாட்டல? இல்ல மேடம். சரி, ஜாக்கிரதையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். டேய் வண்டி ஏறா. சரி. அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க கல்யாணத்தை எனக்கு மண்டபம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? நான் தேடிட்டு இருக்க ஆதாரம் அதுக்குள்ள கைக்கு கிடைச்சிரும். ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் வச்சு அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள சங்கடப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீயும் நானும் வேற ஒருத்தர் பக்கத்தில் நிற்க வேண்டியிருக்கோம். நம்ம மனமேடை வரைக்கும் போக வேண்டியிருக்கோம்லாம் நினைச்சு நீ பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க கல்யாணத்தை எனக்கு மண்டபம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? நான் தேடிட்டு இருக்க ஆதாரம் அதுக்குள்ள கைக்கு கிடைச்சிரும். ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் வச்சு அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள சங்கடப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீயும் நானும் வேற ஒருத்தர் பக்கத்தில் நிற்க வேண்டியிருக்கோம். நம்ம மனமேடை வரைக்கும் போக வேண்டியிருக்கோம்லாம் நினைச்சு நீ பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. ஆதி, உனக்கு தேவையானதை நீ பார்த்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்காக உன்னை ஷாப்பிங்க்கு கூப்பிடுறேன். வா, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நீங்க பார்த்து உங்க விருப்பத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிடுங்க. என்னோட விருப்பம் தான் உன்னோட விருப்பம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கு பிடிக்குங்கிற அர்த்தத்துல சொல்றியா? இல்ல வர பிடிக்காம அப்படி சொல்றியா? பாயிண்ட் பிடிச்சிட்டா. ஏற்கனவே நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேம்மா, அதை என்னால் டினை பண்ண முடியாது. சாரிம்மா, நான் வரல. ஆமாமா, என்ன அது யோசிக்கிற? நான் நினைச்சிட்டு இருக்கிறத நீ நடத்தி கொடுப்பியா மாட்டியா? எது சரியோ எது நியாயமோ அதை நான் கண்டிப்பா நடத்தி கொடுப்பேம்மா. என்ன மழுப்புறாய்? ஆதி, நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு புரியலையே. நான் என்ன சொல்றேன்னு அம்மாக்கு புரியும். என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. என் மனசுல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் காணாம போச்சு. இத்தனை நாளா நான் கண்ட கனவுக்கெல்லாம் அந்த காலனி சித்தரு சாவு மணி அடிச்சிட்டாமா. என்னென்ன சொல்றீங்க? உங்க மனசுல இப்படி விரக்தி ஏற்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? யார் இந்த காலனி சித்தர்? அவர் என்ன பண்ணாரு? உனக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொன்னாதான் புரியும் தங்கச்சி. அன்னைக்கு ஒரு நாள் நான் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணோட விரலை நீ தீண்டும் போது உன் உடம்புல மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும்.
தான் நடந்தது. இப்ப என்னோட நிலைமை உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமா தங்கச்சி? அது மட்டும் இல்ல தங்கச்சி, மித்ராவை நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்னமோ பெரிய அழகு, அதனால மித்ரா பொருத்தமான ஜோடி இல்ல, அழகு இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வரல. என்னமோ என் மனசுல மித்ரா நல்லவ இல்லையோன்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு தங்கச்சி. சரியா சொன்னீங்கண்ணே. உண்மையாலுமே மித்ரா நல்லவ இல்லதான். என்ன பார்வதி சொல்ற? மித்ராவோட அக்கா நந்தினி அம்மாவை ஏமாத்தி பெரியயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பழி வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தா. மணமேடையில வச்சு அம்மா அவளை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு விரட்டி விட்டுட்டாங்க. ஆனா நந்தினி எப்படியாவது அம்மாவை பழி வாங்கணும்னு அவ தங்கச்சி மித்ராவை அனுப்பி வச்சிருக்கான். மித்ராவும் நந்தினி மாதிரி தான் யாருங்கிற அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. மித்ரா பத்தி நீயே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய? இதெல்லாம் அகிலாக்காவுக்கு தெரியாதா தங்கச்சி? தெரியாதுன்னு அம்மாவை தவிர ஐயா, சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா, பெரியய்யா எல்லாருக்குமே தெரியும். அம்மா கிட்ட மித்ரா நந்தினியோட தங்கச்சி தானு ஆதாரத்தோட நிரூபிக்க தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோன்னு. நான் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் 007 துப்பறியும் சாம்பு. நந்தினி வீட்ல இருந்து எப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வரணும் மட்டும் பாரு. நீ நந்தினி வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. சரிங்கண்ணே. தங்கச்சி, நீ சொன்ன லேண்ட்மார்க் எனக்கு தெரியும். அதனால அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல தங்கச்சி. நான் ஆதாரத்தோட வரேன், நீ கவலைப்படாத. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. நான் நினைச்சதை நடத்தி கொடுப்பியான்னு கேட்டதுக்கு நடத்தி கொடுக்கறேன்னு நேரடியாவே பதில் சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு எது சரியோ எது நல்லதோ அத கண்டிப்பா நடத்தி கொடுப்பேன்னு எதுக்காக ஆதி சுத்தி வளைச்சு பொடி வச்சு பேசணும்? ஓ, அப்போ நீ ஆதிய சந்தேகப்படுறியா அகிலா? ஆதிய மட்டும் இல்ல, ஆதிக்கு ஆதரவா பேசுற உங்களை கூட நான் சந்தேகப்படத்தான் செய்வேன். எப்போ ஒருத்தர் மேல நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் எது சொன்னாலும் செஞ்சாலும் சந்தேகம் வரத்தான் செய்யும். அதனால நீ முதல்ல ஆதிய முழுசா நம்பு. ஆதி மேல நம்பிக்கை வை. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கடவுளே நேர்ல வந்து உதவி பண்ணாலும் அதனால ஒரு பயனும் கிடையாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். தம்பி, இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன சார் இது? 2000 ரூபாய்ப்பா, நல்லா பாரு. என்ன உதவின்னு நீங்க சொல்லல, நானும் உதவி பண்றேன்னு சொல்லல, அதுக்குள்ள பணத்தை நின்றீங்க. நாங்களாம் அப்படிதான்ப்பா, எங்களுக்கெல்லாம் பணத்தை விட மனுஷங்க தான்ப்பா முக்கியம். அட வாங்கிக்கப்பா, புடி. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன உதவி சார் பண்ணணும்? நீ ஏசி மெக்கானிக் தானே? ஆமா சார், நான் ஏசி மெக்கானிக் தான். நான் உன்னோட அசிஸ்டன்ட். என்ன சார் சொல்றீங்க? நான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள போகணும்பா, எனக்கு இதான் வை. நீ என்ன சொல்ற? நீங்க எதுக்காக என் அசிஸ்டன்ட் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்றீங்க? ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் வேலை இருக்கு, அதுக்கு தான். சார், நீங்க ஏதோ வில்லங்கத்துல மாட்டி விடுற போல இருக்கு, என்ன ஆளை விடுங்க சார். தம்பி இருப்பா, பயப்படாத. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் யார் தெரியுமா? அப்போட பக்கத்துல யாரும் இல்ல, போலீஸ். எதுக்கு இப்ப வெட்டு படம் போஸ்டர் பாக்குற மாதிரி பாக்கலாம்? ஒருவேளை நம்பலையோ? தொப்பையெல்லாம் பார்த்துட்டு நம்ம போலீஸ் இல்லைன்னு சந்தேகப்படுறானோ? இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம். தம்பி, போலீஸ் இன்ஃபார்மர். அப்பா நம்பிட்டான். இந்த வீட்டுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் வேவ் பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் என்ன உள்ள கூட்டின்னு போக சொல்றேன். என்ன உன் அசிஸ்டன்ட் சொல்லி என்ன வீட்டுக்குள்ள கூட்டின்னு போ. சார், உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல, போலீஸ் இன்ஃபார்மர் மாதிரி தெரியல சார். தெரியல, தெரியக்கூடாது. அப்படிதான் இருக்கணும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன்னு தெரியக்கூடாது. அதனாலதான் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நான் பாடி இப்படி மெயின்டைன் பண்றேன். நல்லா யோசிக்கிறான், வலிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். சார் வாங்க சார் போலாம். நல்ல முடிவு தம்பி, போலாமா? வா போலாம். வாங்க சார், போலாம்.
அட குடுப்பா, நான் எடுத்துக்கிறேன். வாங்க போலாம் வெயிட்டா சார். இருக்கேன், இதை கொடு. வாங்க மேடம். தேவதயா தேவதயா தேவதயா. என்ன பாட்டு நின்றுச்சு? இவ்வளவு நேரம் பாட்டு ஓடுனது என் இதயத்துல இருந்து இல்லையா, செல்போன்லயா? அதான பார்த்தேன். என் அழகுக்கு இவ செட் ஆகவே மாட்டாளே. உள்ள வாங்க. ஒருவேளை நம்மள இவ கண்டுபிடிச்சிருவாளோ? சீச்சி, நம்மளதான் இவ பார்த்ததே இல்லையே. என்ன இப்படி பாக்குறா? என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? இதுல யார் ஏசி மெக்கானிக்? ஐயோ, இவரு மெக்கானிக்கு, நான் அவரோட அசிஸ்டன்ட். எதுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு பாக்குறா? எல்லா இடத்தையும் தேடியாச்சு, கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கும். எப்படியாவது எடுத்துட வேண்டியதுதான். டேய், என்னதான் பக்கத்து ரூம்ல வரவானா சொல்லல, போடா. ஏசியை போய் ரிப்பேர் பண்றானே, என்ன தொல்லை பண்ணிட்டு. அட இது தூசி, ஏசி, துப்பாக்கி. நீ ஏசி மெக்கானிக்னு சொன்னதை நினைச்சு நான் நம்பிட்டேன் நினைச்சியா? என்ன முட்டாள்னு நினைச்சியா? நான் ஏசி மெக்கானிக் சொல்லவே இல்லையே, நான் அசிஸ்டன்ட் தானே சொன்னேன். ஏய், வாய் மூடு. நீ மெக்கானிக்கும் இல்ல, அசிஸ்டன்ட்டும் இல்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? அப்பாடா, துப்பாக்கி இறக்கிட்டா. என் வீட்டை வேவு பார்க்க தானே வந்திருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. பேசாத. நீ எதையோ தேடிதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆமா, உன்னை அனுப்பி வச்சது யாரு? ஆதியா இல்ல அந்த பார்வதியா? இல்ல, அவங்க யாரும் என்ன அனுப்பல. நீ சொன்னதை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. உன்னை இங்கே சுட்டு கொன்னு தோட்டத்துல புதைச்சு நீ வந்த சுவடே தெரியாம என்னால பண்ண முடியும். இன்னொரு தடவை இந்த விஷயத்துல முக்கு நுழைச்ச இந்த மாதிரி மன்னிச்செல்லாம் விட மாட்டேன். சுட்டு தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் நானே ஊந்துருவேன். அப்புறம் ஏன் தள்ளுற? ஓடி போயிடு. ஏமா, கண்ணை வச்சுட்டு போனா எப்படிமா போறது? கையெடுமா. அப்பா, தச்சண்டா சாமி. அந்த மித்ராவையும் நந்தினியை பத்தி கண்டுபிடிக்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? நந்தினி வீட்டுக்குள்ள எப்படி போனீங்க? தங்கச்சி, நந்தினி வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு ரொம்ப நேரமா நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஏன் நல்ல நேரமா நான் தெரியல, நந்தினி வீட்டுல ஏசி ரிப்பேரா இருந்திருக்கு. அந்த ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் ஒருத்த வந்திருந்தான். அந்த மெக்கானிக் கிட்ட பணத்தை கொடுத்து நானும் மெக்கானிக் மாதிரி உள்ள போயிட்டேன். பரவாயில்ல, என்ன எனக்காக நீங்க ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமாண்ண, நந்தினி மித்ராவை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைச்சுதா? அதையாமா கேக்குற? என்னாச்சுன்னு? நந்தினியும் மித்ராவை பத்தின ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டையே நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தனா, திடீர்னு என் கண்ணு முன்னாடி ஒரு துப்பாக்கி என்னைய குறிப்பாக்குது. ஆத்தாடின்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா மித்ரா என்ன சொல்றதுக்காக துப்பாக்கி வச்சிருக்கா. அப்புறம் என்னாச்சுன்னு? நந்தினிக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கு தங்கச்சி. வனஜாவோட அண்ணன்றதுனால உன்னை சும்மா விடுறேன், மன்னிச்சு விடுறேன், ஒழுங்கா ஓடி போயிடுன்னு துரத்தி விட்டா. எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சேன்னு. அதனாலதான் தங்கச்சி நானும் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். அதனாலதான் நீ வந்ததை கூட நான் கவனிக்கல. சரி, நடந்ததை மறந்துருங்கண்ணே. சரி. தங்கச்சி, ஒரு விஷயம். என்னண்ணே? நான் கூட நந்தினி கிட்ட இருந்து எந்த ஆதாரம் கிடைக்கலையேன்னு வருத்தத்துல இருந்தேன். ஆனா இப்ப நந்தினிக்கே தெரியாம ஒரு ஆதாரம் நமக்கு ஒரு கிடைச்சிருக்கு. நந்தினிக்கே தெரியாம நந்தினி கிட்ட இருந்து ஒரு ஆதாரமா? எப்படின்னு? நந்தினி என்கிட்ட துப்பாக்கியை காட்டி பேசும்போது வனஜா ஆண்டியோட அண்ணங்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னான். அப்போ அவ வனஜாவ ஆண்டின்னு உரிமையோட சொல்லும் போது அவளுக்கும் வனஜாக்கும் ஏதோ நெருக்கமான பழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நந்தினி சொல்லும் போது எனக்கு இது தோணல, ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு தங்கச்சி. தங்கச்சி, வனஜா, நந்தினி, மித்ரா இவங்க 3 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல தங்கச்சி, ஆதிக்கடவுர் பரம்பரைக்குள்ளே ஒரு கருப்பு ஆடு இருக்கு தங்கச்சி. சரிங்கண்ணே, நீங்க கிளம்புங்க. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னம்மா நீ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? தங்கச்சிக்காக அண்ணன் இது கூட செய்ய மாட்டானா? சரிண்ணே,
நான் வரேன். சரிம்மா, நீ போமா போ. என்ன நந்தினி இதெல்லாம்? அகிலாண்டேஸ்வரி நம்பூதிரிய வச்சு அக்னிகுண்ட யாகம்லாம் பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அதான் கல்யாண நாளன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓ. ம். ம்? என்னடா இது? என்ன பாக்குறாரு இவங்க? ஆ, எனக்கு வேண்டியவங்க தான். நீங்க தாராளமா சொல்லுங்க. நீங்க கேட்ட அந்த நாள்ல ஒரு மரணம் நிச்சயம். ஆண்டி, உன்னோட முடிஞ்சிரும்னு உறுதியா சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து மேலும் சில மரணம் நிகழவும் வாய்ப்பு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட மரணங்களா? கேக்குறதுக்கு நல்லா இருக்கே. ஆனால் கண்டிப்பா ஒரு மரணம் நிச்சயமா நடந்தே தீரும். அந்த மரணத்தை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒண்ணு நடந்து கல்யாணம் தடப்பட்டு போச்சுன்னா அந்த அக்னி குண்டத்துல நான் இறங்கிடுவேன். இருத்த கூடாது. நந்தினி இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றாரு. என் காதுல அப்படியே தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆண்டி. என்ன இவரு மறுபடியும் சைலண்ட் மோட்ல போயிட்டாரு? அப்பா கண்ணு திறந்துட்டாரு. சாமி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க எங்க சைடுல ஏதாவது பண்ணணுமா? உங்க குலதெய்வம் என்ன? நாகதேவி அம்மா. கடைசியா குலதெய்வத்துக்கு எப்ப பூஜை பண்ணீங்க? இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். வருஷம் தவறாம குலதெய்வத்தை குளிர வைக்கணும். அப்பதான் நினைச்சதெல்லாம் நாகதேவி நடத்தி கொடுப்பா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க குலதெய்வம் நாகதேவி அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சரி சாமி, நாளைக்கு அந்த பூஜையையும் நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருங்க. நல்லது. நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அகிலா எழவு வேணும். கண்டிப்பா ஆண்டி. நான் கிளம்புறேன். மித்ரா, என்ன ஆச்சு? ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, நந்தினி பண்ற அந்த ஸ்பெஷல் பூஜைக்கு நீ போலியா? போனோம் ஆண்டி. நந்தினி வேற ஃபோன் பண்ணி கிளம்பி வர சொல்லிட்டா. நான் அகிலா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐடியா. என்ன ஐடியா ஆண்டி? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, சொன்ன கேளுங்க. மித்ரா, சொல்றத கேளு. அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. வனஜா, அக்கா என்ன ஆச்சு? இப்ப எதுக்காக அவளை சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா, நான் ஏன் சத்தம் போடுறேங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா என்ன விட அதிகமா மித்ராவை சத்தம் போடுவீங்க. பில்டப்லாம் வேணாம். என்ன விஷயம் மட்டும் சொல்லு. அது மித்ராவோட சேலத்துல இருக்கிற கம்பெனில ஏதோ பிரச்சனையாக்கா. அதுக்கு இவ போய் தான் சால்வ் பண்ணணுமா. அதனால இப்பவே போயிட்டு உடனே திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்காக்கா. ஆமா ஆண்டி, யூனியன் லீடருக்கும் மேனேஜருக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் போன்ல பேசி பார்த்தேன், ப்ராப்ளம் சால்வ் ஆகல. யூனியன் லீடர் லேபர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ண வைப்பார் போல இருக்கு. நான் நேர்ல போய் பார்த்து பேசினாதான் சரி பண்ண முடியும் ஆண்டி. அக்கா, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்ளோ நெருக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு மாப்பிளையும் வெளியூர் எங்கேயும் போக கூடாதுங்கிறது சம்பிரதாயம் தானக்கா. அதனாலதான் மித்ரா எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். பிசினஸ் உமனா என்னோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். நீங்களே இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அனுப்பிடுவா.
சம்பிரதாயம் முக்கியம்தான். ஆனா அதை விட இத்தனை பேர் லேபர்ஸோட வாழ்க்கை முக்கியம். உன் கல்யாணம்னு சுயநலமா முடிவெடுக்காம தொழிலாளர்களோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பொதுநலமா ஒரு முடிவெடுத்ததுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச். அக்கா அகிலாண்டீஸ்வரி எப்படி சமாளிக்க போறோம்? நந்தினி ஏற்பாடு பண்ணி இருக்கிற குலதெய்வம் சிறப்பு பூஜையில எப்படி கலந்துக்க போறோம்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, வனஜா ஆண்டி சூப்பரா பிளான் போட்டு எல்லாத்தையும் சக்சஸா முடிச்சிட்டாங்க. பாவம் அகிலாண்டீஸ்வரி, நான் என்னோட ஃபேக்டரி பிரச்சனையை தீர்க்க சேலம் போறதா நம்பிட்டு இருக்கான். நல்ல வேலை, ஒருத்தரும் பார்க்கல. நாம கண்டுக்காம போயிடலாம், அதுதான் நல்லது. சார் சார், அந்த கார் தான் சார். எஸ் எஸ், அந்த கார் தான், அந்த கார் தான். சேஸ் பண்ணி புடி. கோ 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 கோ. ஓகே சார். போலீஸ் ஜீப்பா நம்மளதான் ஃபாலோ பண்றாங்களா? என்ன இன்ஸ்பெக்டர்? முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. கீழே இறங்குன்றல. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? யூ ஒன்லி ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட நீங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இதனால நீங்க பின்னாடி வருத்தப்பட வேண்டியது இருக்கும். காரை ஒருத்தன் மேல மோதிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அடிபட்டவனை ரோட்லயே விட்டுட்டு வந்த உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடா? அவர் இந்த மீடியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளு. அதனால முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஆல்ரைட், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். அதெல்லாம் முடியாதுமா. வாட்? சுந்தரி, சொல்லுங்க சார். இவங்க கூட கார்ல ஏறி இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து. ஓகே சார். ஓகே, வண்டி எடுங்க மேடம். சோ இன்ஸ்பெக்டர், வண்டி எடுங்க. போங்க. மனசு பூரா கவலையும் குழப்பமுமா இருக்கு. என் மனசுல கவலையும் குழப்பமும் ஏற்படும் போதெல்லாம் எனக்கு தெளிவும் நம்பிக்கையும் கிடைக்கிறதுக்கு பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்துப்பேன். இப்போ அதே மாதிரி பிள்ளையார் வட்டம் போட்டு பார்த்து எனக்கு நானே ஆறுதல் தேடிக்க போறேன். எனக்கு துணையா இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுங்கம்மா.
பார்வதி, கண்ணை திறக்காத. நான் தான். என்ன மாமா இது? எதுக்காக வட்டம் போட்டுட்டு இருக்கிற என் கையை பிடிக்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்தே போடலாம். ம். கண்ணை திறந்து பாரு. என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட நம்ம நடந்து உண்மையை சொல்லத்தான் போறோம். அம்மா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் நம்ம சேர்ந்து வாழத்தான் போறோம். இனிமே அதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். அகிலாண்டீஸ்வரி ஆண்டிக்கு நான் இப்பவே போன் போடுறேன். நீங்களே பேசுங்க. நிறுத்தமா. யார்கிட்டயும் ஃபோன் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். வாட்? சுந்தரி, போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ சார், சாவியை கொடு. சார், சாவியை கொடு. என்னங்க சார்? சார், நான் சொல்றதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. போனையும் புடிங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டா நான் என்ன பண்றது? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காரை நிறுத்தாம போனதுல இருந்தே உனக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. உன் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன சார், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல உன் பேர் என்ன, உன் வீடு எங்க இருக்கு, உன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. என் பேர் மித்ரா. நான் அகிலாண்டீஸ்வரி ஆண்டி வீட்ல இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்க? உனக்கு அப்பா அம்மா இல்ல, வீடு இல்ல, அத சொல்லு. ஜாஸ்தியா இருக்குல்ல, போன் எடுத்து பாருங்களேன். ஹலோ ஹலோ அருணாச்சலம், நீங்க உடனே கிளம்பி ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஒரு என்கொயரி இருக்கு, உடனே கிளம்பி இங்க வாங்க. என்கொயரியா? என்ன என்கொயரி சார்? எல்லாத்தையும் போன்ல விளக்கமா சொன்னாதான் வருவீங்களோ? நீங்களா வர்றீங்களா இல்ல போலீஸ் அனுப்பி அள்ளி போட்டு வர சொல்லட்டுமா? வேணாம் சார், வேணாம் சார், நானே வந்துடுறேன் சார். கூட உங்க மனைவியையும் கூட்டிட்டு வாங்க. அவங்க எதுக்கு சார்? கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. சார் சார், சரிங்க சார். சீக்கிரம் வரணும். சரிங்க சார். சுந்தரி, அவங்க வர்ற வரைக்கும் இவங்கள பெஞ்சில உட்கார வை. ஓகே சார். கவலைப்படாதீங்க சுந்தரம். பார்வதி விஷயத்துல நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நாங்க எல்லாரும் உங்க பக்கம் இருக்கோம். தைரியமா இருங்க. நம்மளால அம்மாவை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? சுந்தரம், நீ அகிலாண்டேஸ்வரியோட உறுதியையும் வைராகியத்தையும் நினைச்சு பயப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது. எந்த அளவுக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட வீம்பும் வைராகியமும் இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பத்து மேல அன்பும் பாசமும் இருக்கு. ஆதி பார்வதி விஷயத்துல அகிலா நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் எங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கோம். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? யாரையும் இழந்து நாங்க வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பவுமே ஏற்படாது. கண்டிப்பா என் மாமாவும் அப்படி ஒரு நிலைமை உருவாக விட மாட்டாரு. எனக்கு என் மாமா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவர் இந்த பிரச்சனைய நல்ல முடிவுக்கு கொண்டு வருவாரு. நான் அவர் மேல நம்பிக்கை வச்ச மாதிரி நீங்க எல்லாரும் என் மாமா மேல நம்பிக்கை வைங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில கூட கொஞ்சம் கூட மனசு உடைஞ்சு போகாம நீ இவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுறது பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு பார்வதி. ப்ரோ மேல நீ வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நிச்சயமா உங்க காதுல வாழ வைக்கும் பார்வதி. ஆதி மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டா அந்த நம்பிக்கை ஆதி கண்டிப்பா காப்பாத்துவாரு. மத்தவங்க விஷயத்திலேயே அப்படின்னா
உன் விஷயத்துல ஆதிக்க சொல்லணுமா என்ன? கண்டிப்பா நீ ஆதி மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய அவர் காப்பாத்துவாரு. நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு யார் காரணம் தெரியுமா? உங்களோட வாரிசு. என்ன சார் சொல்றீங்க? என் பையன் என்ன பண்ணான் சார்? சார், என் பையன் பெங்களூர்ல தானே இருக்கான். அவனுக்கு என்னாச்சு சார்? உங்க பொண்ணு இங்க தானே இருக்கா? சார், எங்களுக்கு பொண்ணெல்லாம் இல்ல சார். ஒரே ஒரு பையன் மட்டும் தான். ஆமா சார். அப்ப மித்ரா யாரு? சொல்லுங்க, மித்ராங்கிறது யாரு? இப்ப நீங்க உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? சார், நாங்க 2 பேரும் டிராமா ஆர்டிஸ்ட் சார். மித்ரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கிட்ட வந்து எனக்கு அப்பா அம்மாவா நடிங்கன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்தா சார். ஆமா சார், நாங்களும் பணத்துக்காக அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டுக்கு போய் நடிச்சோம் சார். சார், மித்ரா எங்க பொண்ணே இல்ல சார். எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். எவ்வளவு பெரிய ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கீங்க. உங்களை நான் எப்படி விடுறது? கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரையும் நான் அப்புறமா விசாரிச்சுக்கிறேன். இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஸ்பெஷல் இடத்துல அடைச்சு வைங்க. ஓகே சார். சார் சார் வேணா சார். சார் சார் வேணா சார். வேணா சொல்லுங்க சார். வாங்க சார். ஒண்ணும் தெரியாது சார். வேணா சார். வாங்க வாங்க. உன்னோட அப்பா அம்மாவையே தப்பா சொல்லிருக்கேன்னா நீ கண்டிப்பா ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவள தான் இருப்ப. உண்மையை சொல்லு. மித்ரான்றது உன்னுடைய உண்மையான பேர் தானா? உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா யாரு? இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லல, இருக்கிற அத்தனை தீவிரவாத இயக்கத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ஆயுள் முழுக்க நீ வெளியே நடமாட முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். I'm really sorry. தீவிரவாத இயக்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. சொல்றேன். இங்க பாரு, இந்த அட்ரஸ்ல போய் நான் விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். நான் வர வரைக்கும் உங்களை லாக்அப்ல வைங்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், விடுங்க, என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. உள்ள வாங்க. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். ஹலோ